தான், என் படுக்கையில பாதி இடம் உனக்கு தான், என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்கு தான், தேவா உனக்கு தான், புளிமா உனக்கு தான், நான் உனக்கேதான். ஐயோ ஆத்தாடி ரத்தத்தா பாடி ஆசை கூத்தாடி நான் அசந்து போனேன். எனக்கு தான் இந்த கொஞ்சம் போடாதும் எனக்கு தான். ஐயோ ஆத்தாடி பாடி ஆசை கூத்தாடி போனே. ஹாய் வணக்கம் வணக்கம் கேட்கல வணக்கம் ஓகே தம்பிக்கு என்ன பேர் ஷரோன் அழகான பேர் உண்டு ஷரோன் யார் இந்த பேரை வச்சவங்க ஆமா அப்பா இல்லை அப்பா வைக்கல 2 பேரும் சேர்ந்து வச்சுக்கோங்க ஓ இன்னைக்கு ஷரோனுக்கு வந்து பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு 21வது பிறந்த நாள் ஓகே ஸ்பெஷலான ஒரு பிறந்த நாள் எல்லோராலையும் வந்து மிகவும் கொண்டாடக்கூடிய ஒரு பிறந்த நாள் ஷரோனுக்கு 21வது பிறந்த நாளை இன்றைக்கு அவங்களோட வீட்டில் வந்து சந்தோஷமாக இன்றைக்கு கொண்டாடுவதற்காக புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் கட்டாயம் நீங்கள் யார் இந்த சர்ப்ரைஸை செய்திருப்பாங்க என்று சொல்லணும் 3 பேர் தான் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது தவறான விடை சொன்னால் மிக்கியோட ஒரு இதை சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது உங்களோட நண்பர்கள் குழாவும் வந்திருக்காங்க அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி விஷ் ஹாப்பி பர்த்டே ஷரோன் சொல்லி ஒரு அழகான ஐசிங்க தந்திருக்கிறாங்க தப்பித்து போலாம் ஓகே ரைட் ரைட் ஷரோனுக்கு சொல்லுங்க உங்களோட கேசிங்ல ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு ஷரோன் என்று சொல்லி தந்திருக்காங்க யாராக இருக்கு உங்களுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உங்களுக்கு நிறைய பேர் இருந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள் நண்பிகள் உறவுகள் என்று சொல்லி ஏதோ அங்க ஒரு 11 வருது அவளோ என்று சொல்லி ஒன்று வருது அப்படி இல்லையா சரி ஒரு அழகான ஒரு பையனுக்கு அதுவும் ஒரு 21வது வயது பையனுக்கு நிச்சயமாக சின்னதாக இருந்தாலும் இருக்கும் ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு விருப்பத்துல இருக்கலாம் எனக்கு தெரியல எனக்கு அப்படி சும்மா ஜோக் தானே சரி ஓகே சார் யாரை நீங்க கெஸ் பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் படியில என்ன எல்லாரும் செய்திருப்பாங்களா இல்ல ஒருத்தவங்க செய்திருப்பாங்களா நிக்கிறவங்க ஓகே சரி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட் தந்திருக்கிறாங்க கதைக்கோடு கேட்கிறேன் பேரு கிடைச்சி விடு உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப விருப்பம்னு சொல்லியிருந்தாங்க சரி இப்ப சொல்லுங்க அதையும் அப்படியே வையுங்க ஒரு உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ரூட்ஸ் தந்திருக்காங்க பப்பாளி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் தந்திருக்கிறாங்க ஓகே சரவணன் நான் சொல்றேன் உங்களோட நண்பர்கள் இதுல நிக்கிற நண்பர்கள் இல்லையான்னு நினைக்கிறேன் இதுல இருக்கிற நண்பர்கள் இல்லையான்னு நினைக்கிறேன் நீங்க யாரு நினைக்கிறீங்க பிரச்சனை இல்ல அம்மா பாக்குறா அப்பா நிக்கிறாரு பயம் என்ன இது நிறைய பேர்கள் எல்லாம் வருது இந்திய நாள் எல்லாம் அவுட்டு வர்றாங்க போல நடக்குது இரவைக்கு சாப்பாடு இருக்கிறது அம்மாட்ட இருந்து சும்மா சொல்றாங்களா சரி இப்ப நீங்க வேற யாரு கூட நண்பர்கள் இல்லைன்னு நீங்க சொன்ன நண்பர்கள் இல்லை இந்த இடத்துல இருக்கிற நண்பர்கள் இல்லைன்னு நான் சொல்றேன் ஒருத்தர்களை தான் சொல்லியிருக்கீங்க நண்பர்கள் சொல்லி நான் சொல்றேன் அவங்க இல்லைன்னு சொல்லி சரி வேற ஒருத்தர்களை சொல்லுங்க ஒரு லேடி தான் தந்திருக்காங்க ஒரு லேடி தான் தந்திருக்காங்க ஷுவர் ஒரு லேடி தான் என்ன சிரிப்பு வருது சரவணுக்கு ஓகே இன்னொரு கிஃப்டோட தந்திருக்கிறாங்க
நான் எல்லாருக்கும் பொய் சொல்றேன் நான், ஆனா இந்த தடவை உங்களுக்கு பொய் சொல்ல விரும்பல. அது ஒரு கோவப்படும். இதுக்கு தான் என்ன நான் கண்ணா எனக்கு இதுங்க கண்ணா சரி நான் போடுறேன். ரைட் ரைட் ஓகே. எங்க பாப்போம். ரைட் கேஷ் தந்துருக்காங்க, ஒரு அழகான ஷர்ட் தந்துருக்காங்க. ஓகே, அழகான ஷர்ட் உண்டு. சரி, இதை போட்டு ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, கேஷ் தந்துருக்காங்க. எவ்வளோ கேஷ் இருக்கு? 2000 சிலவுக்கு காணுமா? என்ன சொல்றேன் 2000 சிலவுக்கு காணும் போல இருக்கு. அப்படியா? செலவுகளுக்கு காணாது. செலவுகளுக்கு இப்போ அங்கே விடுவது எவ்வளோ 50 20 எல்லாம் அதில் எடுக்கிறாங்கள பிரச்சனை. 21 உங்களது பிறந்த நாளையொட்டி 21,000 ரூபாய் கேஷ தந்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் 2 பேரை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. யாரை நீங்க நினைக்கிறீங்க? அக்கா இங்கே இருக்கிறாரு. இங்கே இருக்கலாம். உங்களுடைய கெஸ்ஸிங்களா நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். வீடியோ என்ன குருவார் நான் இப்போ என்னத்தை உங்களுக்கு சொல்றது? இப்போ நான் என்னத்தை பொய் சொல்றது எப்படின்னு யோசிக்கிறேன். சரி, அக்கான்னு சொன்னீங்க. பக்கத்துல இருக்கிறாங்க. சில வழிகளில் இருக்கலாம். ஒரு கவிதையோட தான் இருக்கிறாங்க. அதை வாசிச்சுட்டு ஃபைனலா பார்ப்போம். ஓகே, கவிதை என்ன? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரவணன். உண்மையான அன்புக்கு முகங்கள் தேவையில்லை, முகவரியும் தேவையில்லை. நம்மை நினைக்கும் உண்மையான நினைவுகள் போதும் சரவணன். இந்த பிறந்த நாள் உங்கள் வாழ்வில் இனியொரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அமையட்டும். எண்ணும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மழை பொழிய இனிதான வாழ்த்துக்கள் சரவணன். நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வாழ்த்துகிறேன். உண்மையான அன்பு வார்த்தைகளால் சொல்ல முடியாது, உணர்ச்சிகளாலும் எண்ணங்களாலும் மட்டுமே சொல்ல முடியும் சரவணன். என்று போல் என்றும் ஆனந்தமாய் வாழ வாழ்க வாழ்கவென இப்பிறந்த நாளில் வாழ்த்தி நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை தந்திருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, உங்கள மிக்க பாசம் வச்சிருக்கிறாங்க, அன்பு வைத்திருக்கிறாங்க. நீங்கள் எப்படியும் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன் சரவணில, மிக்க பாசம் வச்சிருக்கிறேன். ஆனா சரவண் எந்த அளவுக்கு என்னில் பாசம் வச்சிருக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியாது. எங்க இருந்தாலும் காரியத்துக்கு ஓடி வரும். சரி, தம்பியாக கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. சரி, உங்களோட கேஸ் இல்ல ஃபைனல். இப்ப கவிதையும் வாசிக்கிறேன், கட்டாயம் நீங்க சொல்லணும். அத்தையா இருக்கும். அத்தை ஒன்று புதுசா ஒரு பேர் வருது. என்ன பேர் கூட அத்தை? நிலா. எங்க இருக்கிறாங்க? நிலா நிலாவத்தான். ஓகே, அவங்க எல்லாம் தந்தாங்க. ஓகே, சரிதானே. சரி, எப்பயுமே அவங்க தங்களும் உள்ள அக்கறையை வச்சிருக்கிறாங்க. உங்களோட தம்பிமார், உங்களோட குடும்பம் எல்லாத்திலையும் அக்கறை வச்சிருக்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே தானே? சரி, அந்த பாசம் நாங்கள் அந்த பாசத்துக்கு ஒரு கட்டையோட வேலைக்கு இதோட போட்டோம்னு சொன்ன ஒரு கடையோட போட்டோம்னா எல்லாமே பிடிச்சு நீங்களோட அன்பு பாசம் எப்பவுமே இருக்கணும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன் சொல்லியிருந்தாங்க. சரிதானே? இந்த தருணத்துல அவங்க உங்களை நினைச்சு இந்த தருணத்துல தந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் செய்வது போல உங்களுக்கும் அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. எப்பவுமே என்னுடைய அண்ணாவா அப்பா தம்பியினுடைய மகன் நல்லா இருக்கணும், நல்ல பையன் சொல்லியிருந்தாங்க. கிரவுண்ட்ல நிப்பாரு சொல்லியிருந்தாங்க. சரியாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட தம்பியாங்களை கூப்பிட்டு அவங்கள கூப்பிடுங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, சரி, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நன்றியை சொல்றீங்க. ஓகே, உங்களோட அந்த நன்றி எப்பவுமே பெரியதொரு நன்றியாக கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்லதொரு ஒரு 8வது உயரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கும் என்று அந்த நன்றியால கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த நேரம் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க என்ன நினைங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ சோ மச். குட் லக். கேக் கட் பண்ணுங்க. ஓகே.